வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு கார சட்னி. கார சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரெட் சில்லி 10, சின்ன வெங்காயம் 15, 3 பல் பூண்டு, புளி சின்ன நெல்லிக்காய் அளவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லிக்கு கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அது சூடான பிறகு ஆயில் விட்டு ஒரு 10 ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கிறோம்ல, அதை அதில் போட்டு நல்ல செவக்க வதக்கி ஒரு பிளேட்டில் சைடில் எடுத்து வச்சிடணும். திருப்பி அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா இப்படி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதை இப்போ சின்ன வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை இதோட சேர்த்துடணும். ஸோ அந்த சூட்லேயே இருந்து அந்த புளி வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். நம்ம ஆல்ரெடி வந்து மிளகா வத்தல் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோட இதை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்ச பிறகு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரணும். அப்போ தான் இட்லிக்கு இதை விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு 4-5 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கணும், அதையும் இதில் போட்டு லைட்டாக செவக்க வதக்கணும். ஸோ லைட்டாக செவக்க வதங்கின பிறகு நம்ம இந்த அரைப்பு தண்ணியெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சாதான் இந்த சட்னி இட்லிக்கு விட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லிக்கு கார சட்னியும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் தேங்காய் சட்னி முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து எப்படி செய்யணும்னு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்றேன். இப்போ நல்லா கொதிச்சாச்சு, சட்னி இறக்கி வச்சிடலாம். இட்லிக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிட்டு. இந்த கார சட்னியை செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.